போட்டு கரையை வந்து 4 மணி நேரம் ஆச்சு. இந்தா வந்துடுறேன்னு சொன்னான். சோத்த வடிச்சிட்டு குழம்புக்கும் பொருள் எடுத்து வச்சிட்டேன். அடிக்கிற வெயில்ல வேற ஆயுசு 100டா உனக்கு. சாமியில கடைசியா உயிர் வாங்க போறேன். அடிக்கிற வெயிலுக்கு மீன் தான் கரவடாகும் போது நம்மளும் சேர்ந்து கரவடாயிருவோம். என்னடா மீன் கொஞ்சம் கண்ணா இருக்கு. என்னடா மரியாசு பைய பத்த வித்தியாசமா இருக்கு. இந்த பையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா தெரியுதா? தட்டி பாருங்க, நிறைய இருக்கு. பார்த்தா தட்டி பாருங்க. கண்ணு வச்சிருக்கேன்னு நல்லாவே தெரியும். இது பேரு உன் பேரு உன் பேரு தான். உன் தங்கச்சி பேரு தான் வேஸ்ட். இங்க தன்னை வேஸ்ட்னு ஒத்துக்கிறதுக்கே அதுக்கு ஒரு தங்கச்சி பேரு தான் வேஸ்ட். அவளையும் இழுத்துக்கிட்ட தங்கச்சி இழுத்துக்கு அப்புறம் தங்கச்சி இழுத்துக்கிட்டு எப்படா தங்கச்சியில நான் தான் வந்து மாட்டி சாரம் அவளையும் இழுத்து போட்டுருப்பீங்க மைக்கு. கிளித்தரையில நடப்பது நடக்குமா நடக்குமா? குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா? நல்லா இவ்வளவு பெரிய வீடு கட்டினதுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு குடிசையை போட்டு கொடுத்தா நான் உண்மையா பேச்சுக்கெல்லாம் சொல்லல, ரொம்ப நிம்மதியா இருப்பேன் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு நீ உனக்கு வந்து உனக்கு கூரை வீட்டுல இருக்கிறவனை பார்த்தா உனக்கு கேலியா தெரியுதோ, அந்த மாதிரி ஒரு மாதிரி சீனுக்காக பேசுறீ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்கும்போது அப்படிதான் நம்ம இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கோம், யாரா கூரை வீட்டுக்கு விரும்பானா? பக்கத்துல இப்ப ஒரு கூரை வீடை போட்டு எப்படின்னா நல்லா பெருசா நடுவுல ஹாலு, இந்த பக்கம் அடுப்படி, அதுல வந்து அடுப்பு தேவையான பொருட்கள், இங்கிட்ட வந்து ஒரு ரூமு, கூரை வீடு, ஒரு ஃபேனு, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின். எனக்கு போதிய வாழ்க்கை முழுமை அடைஞ்சிடும். சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு வெளியே ஒரு பந்தல், 2 தோப்பு, ஒரு கிணறு. பாத்திரம் போடி. அது மாமா அதுதானே நல்லா இருக்கும். கோடி கோடியா வீடு கட்டணும். இந்த வீடு தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? வெறுப்பாகும் இந்த வீடு. என்ன ஆத்தாடி ஏய் உட்கார எடுத்து சேர்த்து நான் சுத்துறேன் பத்தியா யாருங்க? எப்படி நீளமா இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து வேஸ்ட். பேசுறதுனால சிரிப்பா தான் வருது. ராமேஸ்வரத்துல இருந்து எல்லா பக்கமும் தான். ஆனா நம்ம சின்ன ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பார்த்துட்டு போனா எங்க அப்பா தான். அப்பா கடலுக்கு போயிட்டு வரும்போது இதுலதான் வேஸ்ட் தான் கொண்டு வருவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஓப்பனா தான் இருக்கும். ஒரு சைடு முடிச்ச போட்டு இன்னொரு பக்கம் போனா அப்படி பயம் மாதிரி ஆயிடும். இதுலதான் ராலு, கடவை, நண்டு எதுவா இருந்தாலும் மொத்தமா போட்டு பார்க்க சின்னதா இருப்பாங்க பாருங்க. ஆனா நல்லா எவ்வளோ மீன்னாலும் தாங்குவான். இது எப்படி வரும்னா இந்த போட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுலதான் இருக்கும். அதை வந்து கறிக்கு மீனுக்காக எடுத்துக்கிடுவாங்க. இருந்தாலும் கிடைக்கும், கடைக்கார ஏரியால அது கிடைக்கும் தானே மாமா. வேஸ்ட்டு ராமேஸ்வரத்துலலாம் கடையில பக்கத்து கடையில கிடைக்குன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. இதுல என்ன கூத்துனா எங்க அம்மா இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுருவா, அப்படி இப்படி விரிச்சு மீனாஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. எங்க அப்பா கேட்பாங்க, இந்த வேஸ்ட் எவ்வளோ தெரியுமாடி? 4 ரூபா 5 ரூபா, அதை துவச்சு காய போடு. எங்க அம்மா கிளிப்பாக, இதை துவச்சு காய போட்டு தரவா அப்படின்னு. உழைக்கிறவங்க தான்ப்பா காசோட அருமை தெரியும். அதனால எங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. அப்பா நினைச்சேன் எங்க அப்பாவை, என்னடா சும்மா இருக்கா மனசா 2 ரூபா பொருளை இதை போய் துவச்சு போட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போதான் தெரியுது 2 ரூபா உழைச்சிருந்தா. சொன்னா 2 பக்கமே ஓப்பன் தான். இந்த பக்கம் ஒரு முடிச்ச போட்டா இவன் ஒரு பையா கன்வெர்ட் ஆயிடுறான். சரி அது இருக்கட்டும், நானும் துவச்சு போடணுமோ? கறிக்கு மீன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மீன் மட்டும் கத்துருமா? சூப்பர் வெலை மீன் ஐல. நம்ம ஊர் சைடு இதை கும்பலான்னு சொல்லுவோம். அன்னைக்கு சொன்னால ரொம்ப டேஸ்டா இருப்பான் அவன் தான். இவன் கண்ணாடி பாறை. இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, சுக்காம்பாறை. டிமிக்கி டிமிக்கி டீம் டிமிக்கி டிமிக்கி இப்படி போவான். செம்ம டேஸ்டா இருக்கும். அது நல்லா நைஸ் தான். அமைச்சிருவோமா? நான் ஆய் வைக்காம ஒரு மக்காய். ஆமா, அந்த ஓசாங்க கெடு. ஃபர்ஸ்ட் எந்த மீன் ஐயா? கண்ணாடி பாறை. இவனுக்கு வந்து இந்த இருக்குல்ல, இது ரொம்ப பெருசா இருப்பான். மீன் பெருசா. கூந்தல் நீளமா இருக்கும். இது பெரிய மீனா இந்த வந்துச்சு. வாங்கி எடுத்துட்டு வாங்கிக்கலாம் தான். கடைகளுக்கு மீன் அனுப்புறியல்ல, கண்ணாடி பாறை கிடைக்கும்ல.
நீங்க ஒரு நாளைக்கு எடுத்து அதோட விலை நிறைய. எத்தனை ரூபா? 1 கிலோ 700 ரூபா. நான் வேணா காசு தரேன். ம் ஆ ம் குடும்பமா இது? வெக்கமில்லாம காசு வைக்கிறது பாரு. என்னமோ பொறிச்சு என் தம்பியெல்லாம் திங்க போறாங்க. அண்ணனும் தம்பி தான் திம்பிங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதான் ஃப்ரெஷ்ஷு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால தான் இப்படி இருக்கும். மாட்டி முழுசாக எடுத்துடலாம் நினச்ச முடியல. நடிக்காத முத்து. நடிக்காத முத்தா? மஞ்சள் கமலுக்கு எத்தனை டெஸ்ட் எடுத்துட்டு அப்பளையே. யார் தசிச்சா? டைம் வேற 12 மணி. பேய் வேற கிராஸ் ஆயிருக்குமோ? அழகா ஆண்டுட்டு அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டுட்டு இருந்தீங்கன்னா என் வீட்டில் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். என் புருஷன் நல்லவர், வல்லவர், தங்கமானவர், அப்படியா இப்படியா என் புருஷனை மாதிரி வருமா? நீ ஒரு ஆணையும் புகழ வேண்டாம். நீங்க அப்படித்தானே புகழ்ந்து என்னை வேலை வாங்குறியா? என்ன சொன்னாலும் நாளை முடியாது என்று ஒரே சொல்ல. சுமி ஒன்னால முடியும். சுமி ஒன்னால முடியும். எவ்வளவு சொன்னாலும் நான் நல்லவன் இல்லை என்று தெரியும். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கா? பானையை கழுவுனா இதெல்லாம் ஒரு வேகமாத்தான் மீனாஞ்சது. டயர்டா இருக்கு. எவ்வளவு நேரம் இருக்கு. மரிதாஸ் ஒரே ஒரு எழுப்புடா. உப்பு ஆமா இந்த உலசி கழுவு. மீன் ஆஞ்சிட்டு உடனே அந்த சோல்டர் இந்த இருக்குல்ல கரெக்டா இந்த இடத்துல புடிச்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். மசாஜ் பண்ண ஒரு 60 ரூபா கொண்டு வந்து போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு. குத்துட்டோம். குத்துறோட உயிர் போயிடணும். அப்புறம் அந்த வழியோட மறுபடியும் என்னால இருக்க முடியாது. சோகமாலாம் பேசல. வள்ளியோட எப்படி நம்ம இருக்க முடியும் சொல்லுங்க? வள்ளியோட ஒரு மனசுனால இருக்க முடியுமா? மீன் ஆஞ்சாச்சு. உப்பு போட்டு உலசி மீனை ஆஞ்சு கழுவி மண் சட்டி வாங்கி வைக்கப்போம். குட்டா ஆழத்து இருந்தா குரங்கு தான் இருக்கு. ஓகேவா? குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். குழம்பு கூட்ட போறோம்.
ஆ? உண்மையா இருங்க, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்காதீங்க. குழம்பு கூட்டுவோமா? பச்சைக்காய் எவ்வளவு பெருசா இருக்கு வரைக்கும். குழம்பு மசாலா பொடி, பொங்கல் மீன் வீட்டு குழம்பு மசாலா பொடி. புளியை ஊற வச்சாச்சு. மீன் ஆயிரதுக்கு முன்னாடி ஊற வச்சு போயிட்டேன். நல்லா கரைச்சு ஊற்றிடுவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மசாலாவையும் தேங்காவையும் ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுருணும். அதுக்கப்புறம் தக்காளியை ஃபஸ்ட்டு விட்டுருணும். அமைதுதா ஒரு மாதிரியா வருதுதா. நீங்க மாம்பழம் சாப்பிடுறத பார்த்தா எனக்கு மாம்பழத்தை வெறுத்துருச்சுதா. மாம்பழம் தின்னுக்கிட்டே இருக்கிய. உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பேசி வச்சு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன்மா. சீருக்கு ஒரு வண்டி மாம்பழம் கரெக்டா இருக்கும்ல. கடலடி சமையல தான் இருக்கு. யாரும் திரும்ப பிடிச்சுங்க. எனக்கும் மருதாஸ் குழம்பு கொதிச்சிடுச்சு. அதனால அடுப்பு பார்த்து வச்சுக்கோமா. அப்படி வாசனை சூப்பரா இருக்குமா. வா வேலை சோறு வந்து கேக் மாதிரி பிறந்த நாள் கேக் மாதிரி நல்லா தான் இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. மேல இருக்குது அப்படிதான் இருக்கும். மீன் குழம்பு தலைவர் தாளிக்கும் போது வரவே இல்லை. நான் கத்துக்கிட்டு நான் தாளிச்சிட்டேன். அவனுக்கு போடுங்கதா, அவனுக்கு மட்டும் கொடுங்க. தயிர் வாங்கி கொடுங்க அவளுக்கு. போய் மீன்ல எடுக்க முடியல. அது எப்போ மீன் அடுத்த அரிசட்டி குழம்புனா ஏன் நீ அவசரப்படுற? எல்லாத்துக்கும் மீன் குழம்பு வந்து பொறுமையா டீல் பண்ண இல்லையா? ஒரு நொறுக்கு எடுத்துட்டு எடுத்து
புளிய சொன்னது போதும். போனா தடை சரி ஏதா போதும்டா. தட்டுல போட்டு மூஞ்சி அடிக்க வச்சு சாப்பிட வைக்க கூடாது. உடச்சா எங்கேயும் தெரியாது. ஆமா குழம்பு கிளம்பி எடுத்து வைங்க. நீங்க மட்டும் வந்துட்டான். இப்ப வந்துட்டானா இங்க போச்சோன்னா நான் வந்து அப்படி சொல்லியிருக்கலாம். போதும் போதும். மீன் எடுத்து வச்சு கொடுங்க. போன நிமிஷம் எடுக்கல. பண்ணல. இந்த குழம்பு மீன் அந்த மசாலையோட திங்கும் போது அந்த கறி இருக்கு டேஸ்ட். குழம்பு அல்டிமேட்டா. இங்கே இருங்கம்மா ஃப்ரெஷ் மீனை வெறும் மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு தந்தா கூட டேஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. மீன் டேஸ்ட். இந்த மசாலா பொடி நாக்கிலே இருக்கு. எத்தனை நம்ம இந்த மண்டை உனக்கு வேணுமோ? நீங்க எடுத்துக்கோங்க. என்னப்பா இந்த நோக்கி உனக்கு வேணுமோ? என்னன்னு சொல்லு. தின்னதுக்கு அப்புறம் பறி விடுது. நீங்க எடுங்க. ஆனா உப்பரெல்லாம் வைக்க மாட்டேன். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடா. நெட்டிங் எடுத்துடா. உங்களுக்கு சாப்பிடுங்க. குழம்பு மீன் பொரியல் எல்லாமே அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த எல்லாம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.